உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? அப்பாவை காணோம் அப்படின்னு நீங்க தேடும் போது அப்பா எல்லாத்தோட மனசுலயும் இருக்காரு. எங்க காணாம போனார் அவரு? நாங்க தான் கேட்கணும். எங்க நாங்க ஓட்டு போட்ட முதல்வரை காணோம் அப்படின்னு நாங்க கேட்கணும். இந்த 3 கிலோமீட்டர் ஓடினாலே ட்ரக்ஸ் நின்றுமா? அடேங்க அப்பா. என்ன சொன்னா மக்களை சொன்ன மாதிரி, என்ன பேசுனீங்கன்னா மக்களை பேசின மாதிரி. நான் என்ன பண்ண முடியும்? எம் மேல என்ன தப்பு இருக்கு? எம் மேல எல்லாம் பழி போடுறீங்கன்னு கேட்டா, சார் நீங்க தான் சார் முதல்வர். சும்மா இந்த ஊழல்ன்ற ஹேஷ்டேக் எல்லாம் அடிக்க கூடாதுங்க எப்பவுமே. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஊழல் ஊழல்னு. இந்த சிங்க பெண்களுக்கே பிரச்சனை நடக்குது இல்ல, அதை செய்யறதே தாவேக்கா நிர்வாகின்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆகிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? 6 மாசம் ஆகட்டும், இவங்களோட கரப்ஷன் என்ன? ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு நீ எவன் கூடயாச்சும் போனேன்னா அதுக்கெல்லாம் எங்க சிஎம் வந்து பதில் சொல்லுவாரான்னு போடுறாங்க. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாகநந்தினி இணைந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆயிருச்சு. எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதற்கு பதில் வந்து ஒரு 7 தினங்களுக்கு முன்பு ஒரு திருமண விழாவில் திமுக தலைவர் கொடுத்துருக்காரு. அப்பாவை அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் இருக்கேன், மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி. சட்டமன்றத்தில் பேசியிருக்கலாமான்றது ஒரு கேள்வி. அதற்கு பிறகு சட்டமன்றத்திலேருந்து வெளியில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு விமர்சனம் கொடுத்திருந்தார், அதை மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு திமுக தலைவர் ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனத்தை கொடுத்துருக்காரு. ஏன் எழுது இந்த மாதிரியான விவாதங்கள்? அதான் இது எல்லாமே வந்து என்ன சொல்றதுங்க, அன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது பிளாஸ்ட் தான். அவரோட ஆட்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்துட்டாரு. நம்ம தலைவர் பாக்கியா அப்படின்ற மாதிரியா, இல்ல முதல்வரா அவர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப யோசிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா சட்டப்பேரவை அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல. எல்லா இடத்தையுமே நம்ம வந்து ஒரு என்ஜாய்ஃபுல்லா, ஒரு ஃபன்னா, ஒரு தேட்டர் மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் மாண்புன்னு ஒண்ணு எங்க இருக்கும்? இப்ப வந்து அவர் வராரு, அவர் பேசலன்னு சொல்லி சொன்னது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கேட்ட கேள்விக்கு அங்கிருந்து பதில் வந்துச்சா? அப்பாவை காணோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உண்மைதான். அப்பா எல்லாத்தோட மனசுலயும் இருக்காரு. எங்க காணாம போனார் அவரு? இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொன்னா திரு MK ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதுலயும் MK ஸ்டாலின் அவர்கள் பேர் தான் வரும். ஒவ்வொரு பயனாளர்களும், அதாவது மகளிர்கள்லாம் இன்னைக்கு விடியல் பயணம் போறாங்கன்னா அதுலயும் அவருடைய பேர் தான் இருக்கும், MK ஸ்டாலின் அவர்கள் பேர் தான் இருக்கும். காலை உணவு திட்டம் எடுத்தாலும் MK ஸ்டாலின் அவர்கள் பேர் தான் இருக்கும். திட்டமே இன்னைக்கு அவரோட திட்டத்தை தான் நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க. இதுல அப்பாவை காணோம் நீங்க தேடாட்டி என்ன? நாங்க தான் கேட்கணும். எங்க நாங்க ஓட்டு போட்ட முதல்வரை காணோம் அப்படின்னு நாங்க கேட்கணும். இப்ப அப்படிதான் போயிட்டு முதல்வர் கரெக்டா வந்துடுறாரு, டிஃபன் பாக்ஸோட வந்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. போதும் இல்ல, வந்துடுறாரு, பேசுறாரு, பேசல. நீங்க காலைல எத்தனை மணிக்கு இருந்தாரு? இன்னைக்கு காலைல 6 மணிக்குள்ள வெளியே வந்துட்டாராம். ஆமா, 5 மணிக்கு எந்திரிச்சு போதைப் பொருளுக்கு எதிரான மாரத்தான். தெரியவே இல்ல பாருங்க, இத்தனை நாள் நாங்கெல்லாம் வந்து 75 வருஷ பாரம்பரியம். இது வரைக்கும் எந்த முதல்வராவது 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு? முடியாதுங்க. இவரு வேற லெவலுங்க. அதெல்லாம் சூப்பர். ஏன்னா நாங்க வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை, ஏன்னா நேத்து வந்து இவங்களோட கூட்டணி கட்சியில, எங்க கூட்டணி கட்சியில இருந்து போய் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மாதர் சங்கம் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. எக்ஸ்எம்எல்ஏ பாலபாரதி மேடம் எல்லாம் வந்து வன்மையா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஸ்ரீவைகுண்டத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, இன்னைக்கு தாவேகா MLA சரவணன் அவர்கள் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த தாவேகா நிர்வாகிகள் எங்களை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாலபாரதி மேடம் டைரக்டாவே வந்து Facebooksல எல்லா பக்கமும் சொல்றாங்க, போடுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியக்கூடாதுல்ல வெளியே. எங்க சிஎம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சார், 6 மணிக்கு வெளியே வந்தார். எங்களுக்கு புரியலைங்க. என்ன விளையாட்டை கையிலெடு, ட்ரக்ஸ கைவிடா அப்படின்னு எழுதுனா முடிஞ்சுங்களா? இந்த 3 கிலோமீட்டர் ஓடினாலே ட்ரக்ஸ் நின்றுமா? அடேங்க அப்பா.
அப்போ இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் வந்து இவர் வந்துதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இன்னைக்கு ஏதோ 3 கிலோமீட்டர் ஓடிட்டாரு, இவருதான் சிறந்த முதல்வர்னு பேசுறவங்க 2021 ஆட்சி பொறுப்பை ஏத்தோன்னே இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு கொரோனா காலம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு இந்திய வரலாற்றுல எந்த ஒரு முதல்வரும் கொரோனா நோயாளிகளை போய் பார்த்ததா வரலாறு கிடையாது. ஏன் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாலுமே கொரோனான்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம இருந்தோம். அப்படி இருந்த சூழ்நிலையில எங்களோட கோயம்புத்தூர்ல தான் இஎஸ்ஐல கொரோனா வார்டுக்குள்ள பிபிடி உடை அணிஞ்சிட்டு வந்த ஒரே முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது பெரிய விஷயமா இல்ல இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ஓடினது பெரிய விஷயமான்னு எங்களுக்கு தெரியல. இது ஒரு இந்திய சாதனையா எல்லாரும் பேசுறாங்க. அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் தான் நடைப்பயணம் நடந்திருக்காரு. அடுத்தது அதான் பாருங்க, இன்னைக்கு நான் வந்து கர்நாடகால இருந்து மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு சிவகுமார் சார். அவரு தான் என் மண் என் உயிர் என் நீர் என் உரிமையா இப்படி எல்லாம் சொல்லி நடைப்பயணம் நடந்திருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாங்க 3 கிலோமீட்டர் ஓடினதான் இன்னைக்கு டாப் நியூஸ்ல வரணும். எப்படிதான் பாருங்க. ஏங்க சட்டப்பேரவையில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் சொல்லல. அது போக நீங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத கரெக்டா அதுல சபாநாயகர் ஐயா சொன்னதுதான் என்னால மறக்கவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு அப்படி நிக்கிறாரு கேள்வி கேட்கறதுக்கு. முதல்வர் பேசிட்டே இருக்காரு. இருங்க, ஒரு தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு, முதல்வர் பேசிட்டே இருக்காரு, அந்த தொடர்ச்சியில முடிச்சிட்டுமே அதுக்கப்புறம் நீங்க வரலாமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? இதனால தானே நாங்க விமர்சனம் பண்றோம். ஏங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் வச்ச கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல? அந்த பதில சொல்லாம நீங்க அந்த பதில சொல்லிட்டு நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க. நாங்க சில கேள்விகள் எதுக்கு இப்ப ஆகுனா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு மக்கள் என்ன சொன்னா மக்களை சொன்ன மாதிரி, என்ன பேசுனீங்கன்னா மக்களை பேசின மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? எம்எல்ஏ என்ன தப்பு இருக்கு? எம்எல்ஏ எல்லாம் பழி போடுறீங்கன்னு கேட்டா, சார் நீங்க தான் சார் முதல்வர், நீங்க தான் சார் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி. அதுவும் உளவு என்ன சொல்றது, நகர்ப்புற உள்ளாட்சி துறையும் உங்களுக்கு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு துறையும் உங்களுக்கு, சட்டத்துறையும் உங்களுக்கு, எல்லா துறையும் உங்களுக்கு கீழே தான் வருது. முதல்வர் கீழே தானே வருது. கிட்டத்தட்ட 6 துறை பக்கம் அவர் வச்சிருக்காரு. அப்ப எல்லா துறையும் உங்களுக்கு கீழே வரும்போது முதல்வர்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப அவரு தானே ஒரு அத்தாரிட்டி, எந்திரிச்சு பதில் சொல்லணும் இல்ல. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்லாம் எனக்கு வந்து நெருங்கிய உறவு மாதிரி, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்லாம் சொல்லி போன டைம் இதே திமுக ஆட்சியில நடந்த போராட்டத்துக்கு பனையூருக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் திரும்பவும் கேள்வி கேட்கிறாங்க. எல்லாத்தையும் தனியார் மயத்துக்கு மாத்த போறாங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பதறாங்களே, அதுக்கெல்லாம் உங்க பதில் என்ன? அதெல்லாம் தானே நாங்க கேட்டோம். அதுக்கு தானே வாயை தொடங்க சிஎம் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேட்ச் குத்திட்டு வந்தோம். ஆனா நீங்க என்ன பேசலன்னு அதான் பேசிட்டேன் அப்படின்னா, நீங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடி போயிடுச்சு அப்படின்றாரு. இன்னும் எத்தனை நாளுங்க இந்த டைலாக்கு புளிச்சு போச்சுங்க? டைலாக்க மாத்த சொல்லுங்க. சும்மா எங்க அப்பாவை காணோம், அப்பான்னு சொன்னீங்களே, இவ்வளவு திட்டங்கள் கொடுத்தோம், இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொன்னீங்களே, ஏன் மக்கள் தோல்வியை கொடுத்தாங்கன்ற மீனிங்ல அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அரசியலா கேள்வி கேட்கும் போது நீங்க வெளியில வந்து பர்சனல் அட்டாக் பண்றது அப்படிங்கறது வந்து நான் இதை ஒத்துக்கவே மாட்டேங்க. இது வந்து அரசியல் கேள்வி கிடையாது. அரசியல் ஏதுங்க அப்பா சொல்லுங்க? அரசியல்ல எப்படி அப்பா வந்தாரு? அவர் எங்க எல்லாத்துக்கும் தலைவர். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே ஆனாலும் அவர் தலைவர் தான். அதுல நீங்க அப்பான்னு நீங்க சொல்லும் போது நீங்க வந்து பர்சனல் அட்டாக் நீங்களே பண்றீங்க. முதல்வர் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து பர்சனல் அட்டாக் பண்ணலாம்? அப்ப அதை பத்தி யாருமே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயம். அரசியல் ஏன் நீங்க அப்பான்னு சொல்றீங்க? தலைவர்னு சொல்லி கேளுங்க, அப்படின்னாலும் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். அப்ப நீங்க அப்பான்னு சொல்லி பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அப்ப வெளியே வந்து நாங்களும் பல கதையை சொல்ல வேண்டியதா தான் இருக்கும். இதை வந்து ஈஸியா நீங்க மட்டும் கடந்து போயிடுறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா அவங்க இருக்காங்க, அதனால என்ன வேணாலும் பேசலாம்லாம் பேசக்கூடாது. அதாவது ஒரு தமிழ்நாடு, அதை தாண்டி ஒரு இந்தியானா நம்மளுக்கு ஒரு சட்டமே சொல்றது என்னன்னா எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்கு. அந்த கேள்வி கேட்கிற சரி, இவர் சொல்ற மாதிரி மக்கள் எல்லாருமே அவர் பக்கம்லாம் இல்ல. அவருக்கு 30% தான், மிச்சம் 60% மக்கள் எதிரில நிக்கிறாங்க. அது திமுகவா அதிமுகவா இல்ல மத்த கட்சியா அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனா எதிர்த்து நிக்கிறோம், நாங்களும் கேள்வி கேட்கிறோம். எங்களுக்கு அநியாயம் நடக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்ககிட்ட தீர்வு என்னன்னு நாங்க கேட்கிறோம். அது எங்களுடைய பிரதிநிதிகளா இருந்து எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் என்ன வந்துச்சு? அதான் அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொன்னாரு? மின்சாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு எங்க மின்வெட்டு ஆகுது அப்படின்னு கேட்டா, இதுதான் நீங்க ஆட்சி நடத்தின லட்சணம்னு பதில் சொன்னாரு. அதுவா?
என்னங்க நாங்க இந்த சைடுல இருந்து எந்த மின்சார வார்த்தையை வாரியத்துல ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அதனால இதுக்கு முன்னாடி தான் ஊழியர் பற்றாக்குறை இருந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இது ஏதோ பிரச்சனை, நாங்க பழசா இருந்துச்சு, சரியா நிர்வாகம் பண்ணல, இதுக்கு முன்னாடியும் தான் இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் கடைசி நாள்ல பதில் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு இது வந்து சதியால நடக்கக்கூடிய மின்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போங்க இப்போ முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு அன்னைக்குதான். சதி யாரோட சதிங்க? இல்ல எனக்கு புரியல, இந்த படம் பேரெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார்ல வந்து பியூஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுறாங்க. அதனாலதானே சட்டப்பேரவையிலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் ரொம்ப அழகா கேட்டாரு, அது எப்படிங்க பட்ட பகல்ல சிறப்பான வெயில்ல சிறப்பான தரமான சம்பவம் மாதிரி அப்போ பட்ட பகல்ல பியூஸ் கேரியர் புடுங்கிட்டு போய் நைட் 7 மணி கரண்ட் போதான்னு கேட்டார்ல. எங்க நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, வந்த உடனே இங்க வந்து ஏதோ டெண்டர் பிரச்சனை, நாங்க அந்த பருப்பும் வேகல. அடுத்தது என்ன சொன்னாங்க, இங்க வந்து ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னாங்க, அந்த பருப்பும் வேகல. அப்புறம் ஹார்ட் டிஸ்கே காணாம போச்சுனாங்க. அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அண்ணா நேத்து கேள்வி கேட்டாரு, 18 ஹார்ட் டிஸ்க் தானே காணோம்னாங்க, திரும்ப ரிட்டர்ன் கிடைச்சது 30 சம்திங் அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கிடைச்சிருக்குன்னாங்க. நீங்க போய் தெளிவா கேளுங்க பத்திரிகையாளர் எல்லாம், 18 தான் நீங்க காணாம போகும்போது 18 ஹார்ட் டிஸ்க் தான் சொன்னீங்க, திரும்பி கிடைக்கும் போது 30ல இருந்து 32 நினைக்கிறேன் அவ்வளவு ஹார்ட் டிஸ்க் திரும்பி கிடைச்சதுன்னு சொன்னீங்க. 18 போக மிச்சம் இருக்க ஹார்ட் டிஸ்க் எந்த ஹார்ட் டிஸ்க்னு கேளுங்கன்னு செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டார். அப்ப அதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் ஞாபகம் வச்சு கேட்பாங்கன்னு நானும் நம்புறேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தது ஃபியூஸ் கயரை புடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க, கவுன்சிலர்ஸ் எல்லாம் மிரட்டி இபியில் இருக்கிறவங்க அதிகாரி எல்லாம் கேட்கறாங்க, ஏன்னா திமுகனாலதான் கரண்ட் போச்சுன்னு ஒரு பொருளை கிளப்புனாங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு உங்களால நிர்வாகம் பண்ண முடியலன்னு சொல்லுங்க, எங்களுக்கு அது தெரியல, நாங்க புதுசு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் எல்லாத்துக்கும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதை தெரிஞ்சு அதை வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் ஓப்பனாவே பிப்ரவரி 2026 சட்டப்பேரவையில இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதே கொடுத்துட்டாங்க. அதுலயே இந்த பொதுப்பணித்துறையோட கடன் என்ன, அப்புறம் மின்வாரியத்துறை கடன் என்ன, எல்லாமே வந்து எல்லா இதுவும் வந்துருச்சு. அதோட லாஸ்ட் பேஜ் எடுத்து சொல்லியிருந்தாலே நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கையை முடிச்சிருக்கலாம். அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் மாதிரி உட்கார்ந்து அப்புறம் 13 லட்சம் கோடி கடன் எல்லாம் சொல்லி எதுக்கு சொன்னீங்க? நாங்க கொடுத்த வாக்குறுதி எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா தமிழ்நாடு கடன்ல இருக்கு. எப்ப இதுதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுமே, பிப்ரவரி 26க்கு அப்புறம் தானே நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவே ரிலீஸ் பண்றீங்க. அப்புறம் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க எப்படி இந்த மாதிரி 2500 ஓவா, அப்புறம் என்ன அன்னபூர்ணி 65 6 சிலிண்டரு, அப்புறம் எப்படியோ வந்துருச்சு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், உனி அது எத்தனை நாளுக்கு எத்தனை பேருக்கு, அதுவும் நீங்க வந்து கேட்டா அதுல வந்து எல்லா அதாவது தமிழ்நாட்டுல இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சொன்னாங்க. இப்ப வந்து அரசு ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. அது போக எம்ப்ளாயிஸ் அன்எம்ப்ளாய்டுக்கு 4000 rupees, டிராப் அவுட்ஸ்க்கு 15,000, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எப்போ நிறைவேற்ற போறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆல்ரெடி 200 யூனிட் கரண்ட் என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 200 யூனிட் கரண்ட் விட்டும் எப்படியா பில்லு 3000 4000 வந்திருக்குன்னு எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். கேட்டா நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க ரேட் எல்லாம் ஏத்தவே இல்லை, அப்படி ஒரு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அவசியம் இல்லைன்னு சொல்லல, ஏத்தல அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இப்போதைக்கு பண்ண மாட்டாங்களாம், ஏன்னா மக்களுக்காக அவங்க, ஏன்னா அதான் அடுத்த வருஷத்துக்குள்ள அதை பிரைவேடைசேஷன் பண்ணிடுவாங்க. இப்பவே சொல்றாங்களே நிறைய தனியார்கிட்ட கொடுத்து உட்கட்டமைப்பெல்லாம் பகிர்மான உட்கட்டமைப்பெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். அதாவதுங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, போக்குவரத்து துறைய நம்ம ஏன் தனியார்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் தெரியுங்களா? இந்த போக்குவரத்து துறை மின்வாரிய துறையெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை துறைன்னு நம்ம சொன்னதுக்கு காரணமே கலைஞர் ஐயா அப்பவே இதை கொண்டு வரும்போது, அம்மையார் ஜெயலலிதா அடுத்த பீரியட் வரும்போது திரும்பவும் போக்குவரத்து துறையை பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு போனாங்க. அப்போ நிறைய பஸ்காரங்க அவங்க எல்லாம் ஓகே பரவாயில்ல திரும்ப பிரைவேட்டுக்கு வருது அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது பத்திரிகையாளர்லாம் போய் கலைஞர் ஐயாவை பத்தி கேட்டாங்க, நீங்க போக்குவரத்து துறையை பப்ளிக் சர்வீஸ்ல கொண்டு வந்தீங்க, திரும்ப அம்மையார் வந்து பிரைவேட் செக்டர் கொண்டு போறாங்க, என்ன பண்ணுவீங்கன்னு? ஒன்றும் பண்ண மாட்டேன், திரும்பவும் ஆட்சி மாற்றம் வரும், நான் முதல்வர் ஆவேன், திரும்பவும் போக்குவரத்துறையை பப்ளிக் செக்டரா நான் மாத்துவேன் சொன்னதுக்கு காரணம், இன்னைக்கு இங்கு இடுக்கு வரைக்கும் ஒரு கிராமம் வரைக்கும் அந்த பஸ் போகுதுன்னு சொன்னா பிரைவேட் பஸ்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கான அளவு மெம்பர்ஸ் அந்த பஸ்ல ஏறினா மட்டும்தான் அந்த ஏரியாவுக்கு பஸ் ஓட்டுவான். ஆனா அதே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தா அந்த ஊர்ல 250 குடும்பம் இருந்தாலும் அங்க பஸ் ஓடும். ஏன்னா கவர்மெண்ட் தான் அதை பண்ண முடியும். பஸ் ஒரு இடத்துல ஓடலைன்னா அங்க இருக்க கிராம மக்கள்
மக்கள் எப்படி இங்க வருவாங்க? அது எப்படி கனெக்டிவிட்டி வரும்? இந்த மாதிரி ஏன் வந்து எல்லாமே வந்து அரசுடைமையா இருக்கணும்? ஒரு உண்மையா சர்வீஸ் செக்டார்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தா அரசு கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால சலுகைகள் கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் திடீர்னு விடியல் பயணம் நம்ம அறிவிச்சோம். எப்படி அறிவிச்சோம்? இதனாலதான் வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அவரு கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முழுவதும் எந்த பஸ் ஏறினாலும் பாக்கலாம். நாளைக்கு பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு பாக்கலாம். அவர் எந்த பஸ்ன்னு சொன்னாரு நடைமுறைக்கு வரல அந்த திட்டம். வரும் கண்டிப்பா. அவர் சொன்னதெல்லாம் இன்ன வரைக்கும் நீங்க போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை எல்லாமே கடன்ல இருக்கு, கடன்ல தத்தரிக்குது, செலவினங்கள் மட்டும்தான் இருக்கு, வரவினங்களே வந்து குறிப்பே இல்ல அப்படின்லாம் வந்து வெள்ளையறிக்கையில செலவினங்கள் அப்படின்னு பார்த்தா போன பீரியட்ல எவ்வளவு 56 லட்சமா சம்திங் இருந்துச்சுல. இன்னைக்கு அத லட்சம் கோடி, அதான் 56 லட்சம் கோடி அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்க 34 லட்சம் கோடி அத அந்த கடன் அந்த இதை கம்மி பண்ணிருப்போம்ல. அதை ஏன் பேசவே இல்லை நேத்து வெள்ளையறிக்கையில? இன்னைக்கு கூட 400 பேத்துக்கு நாங்க வந்த உடனே பணி ஆணை நீங்க பண்ணீங்களா? ஏங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுங்க. எப்படிங்க இப்படி பண்ண முடியும்? நீங்க வந்து அதன் மூலியமா திமுக அரசு வந்து அதை தள்ளி போட்டுக்கொண்டே போயிட்டு ஒரு போஸ்டிங்க்கு வந்து 5 லட்சம் இல்ல 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் கடந்த ஆட்சியில பல்வேறு துறையில வந்து வசூல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க வந்தோடனே கொடுத்துருக்கோம். அப்படி எப்படிங்க இந்த ஊழல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாராச்சும் வந்து சொன்னாங்களா? இல்ல அங்க 400 பேர் வந்தாங்களா? யாராச்சும் ஒருத்தர் கேட்டாங்களா? சொன்னாங்களா? நான் எங்க கிட்ட 20 லட்சம் ரூபாய் கேட்டாங்க இந்த வேலைக்கு, இவங்க கேட்டாங்கன்னு சொல்லுங்க. சும்மா இந்த ஊழல்ன்ற ஹேஷ்டேக் எல்லாம் அடிக்க கூடாதுங்க எப்பவுமே. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஊழல் ஊழல்னு போனா முடிஞ்சு போச்சா? திமுக ஆட்சியில அனைத்துலயுமே ஊழல். நாங்க வந்து வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி நடத்துறோம், எதுலயும் ஒரு பைசா யாரும் வாங்க மாட்டோம், எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு பாக்கலாம். அது எல்லாம் இனிமேல் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பணி ஆணை எப்படின்னு பாத்திரலாம். எப்படி இந்த 40 நாள்ல எக்ஸாம் வச்சு கிளியரன்ஸ் கொடுத்து எல்லா சர்டிபிகேஷன் செக்கிங் எல்லாம் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு இத்தனை பேத்துக்கு பணி ஆணை கொடுத்துட்டாங்களா? அவங்க எப்ப நடந்துச்சுங்க இது? நேத்து தானே செந்தில் பாலாஜி தெளிவா கேட்டார்ல, எப்போ பண்ணீங்க, யாரோட பீரியட்ல இதெல்லாம் நடந்துச்சு? இது ஆல்ரெடி செலக்டட் லிஸ்ட். பணி ஆணை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுக்குள்ள நம்மளுக்கு டைமிங் இல்ல. அதை வந்து இப்ப நாளை வந்து மாறி வந்திருக்கு. எங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்குச்சு, ஞாபகம் இருக்கா? அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட தலைமையில் ஆசிரியர்களுக்கு அப்போ எத்தனை பேர் அப்பவும் தான் இதே மாதிரி வந்து எல்லாருமே சொன்னாங்க, ஒரு பைசா எங்களுக்கு செலவு கிடையாது, யாருக்கிட்டையும் நாங்க காசு கொடுக்கல, எங்களுக்கா உண்மையாதான் அந்த ஆசிரியர் பணி எல்லாத்துக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரோட இதுல இருக்கும். அப்ப அதையெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்பெல்லாம் என்ன யாருக்கிட்டாச்சும் காசு வாங்கிட்டு அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காதது மாதிரியும் இன்னைக்குதான் இது எல்லாமே நடந்த மாதிரியும் அப்படின்லாம் பேசாதீங்க. அப்படின்னு பார்த்தா 40 நாள்ல நீங்க எங்க எக்ஸாம் வச்சீங்க, யார்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கினீங்க, எப்படி இதை நடத்துனீங்க, அதுக்குள்ள டிஎன்பிசி உங்களுக்கு இத்தனை பேர்த்து தேர்வு செஞ்சு கொடுத்துருச்சா? அப்ப இதெல்லாம் வந்து அவரு நிர்மல்குமார் அவர்கள் விளக்கணும் நம்மளுக்கு. இதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? இன்னும் நீங்க தான் எல்லாம் செஞ்ச மாதிரி ஏன் பண்றீங்க? அதாவது ஒரு மின் வாரியத்துல ஒரு கரண்ட் கட் ஆகுறத சரி பண்றதுக்கு உங்களுக்கு 3 மாசம் டைம் வேணும். ஆனா ஒரு பணி ஆணையை வந்து நீங்க 40 நாள்ல நடத்திட்டீங்கன்னு சொன்னா மக்கள் நம்பணும். இதெல்லாம் டிராமாட்டிக்கா இல்லைங்களாங்க இது? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது மக்களும் ஒரு சில டைம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ இவர் ஒரு நடிகர், இவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே வந்து முதல்வன் படம் வர்ற மாதிரியும் ரமணா படத்துல வர மாதிரியும் ஒரு 3 மணி நேரத்துல எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நிஜமா நினைச்சிட்டாங்க நிறைய பேர். ஆனா அது அப்படியெல்லாம் இல்ல. யாரா இருந்தாலும் பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணி எடுக்கும் போதுதான் அதனுடைய விஷயங்கள் என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறது இனிமேல் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றம். சிங்கப்பெண் அதிரடிப்படை கொண்டு வந்திருக்காங்க, 2 முறை தள்ளி வச்சு. எங்க மேடம் தமிழ்நாட்டுல இருக்கு? இல்ல மாற்றம் ஏதாவது உணர்றீங்களா? மாற்றம் என்ன மாற்றவங்க எனக்கு புரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா மேடம்? இல்ல அவங்களோட ப்ரொசீஜர் தான் என்ன? அவங்க கிட்ட ஏதாவது கன் ஏதாச்சும் இருக்கா? அதாவது நாங்க வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்னு மகளிர் காவல் நிலையங்கள், அதை தாண்டி பெண்களும் போலீஸ் காவல்துறைக்கு வரலான்னு சொல்லி நினைச்சவர், ஆசைப்பட்டவர் அறிஞர் அண்ணா. அதை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். அண்ணா பீரியட்ல இருந்தே அது ஓகே ஆச்சு. அப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து கொண்டு வராங்க. கலைஞர் அவர்களோட பீரியட் தான் முதல் எஸ்ஐ வந்து வராங்க. அவங்க பேர் உஷா அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆஃப்டர் தட் வந்து அவங்களோட கையிலையும் துப்பாக்கி இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். சோ அந்த அளவுக்கு பெண்களுக்கான எல்லா உரிமையும் கொடுக்கணும். இன்னைக்கு இவங்கதான் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன். ஆனா அப்ப இந்த பெண்களோட, அதாவது இந்த போலீஸ் இருக்காங்களே, இந்த காவலர்களோட வேலை என்ன? அவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு இடத்துலயும் போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க, நாங்க வரோம்,
உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, நாங்க இங்க இருந்து செய்யறோம். ஏங்க எனக்கு இந்த விஷயமே புரியலைங்க. இது வந்து நார்மலா ஒரு சமூக ஆர்வலர்கள் இதை செய்யலாம். நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரியான பரப்புரை மேற்கொள்றதுக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கலாம். நீங்க போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவங்க அப்படி போய் அங்க நிற்கும் போதே ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் பயம் வரும். ஒரு ஆம்பளை வேஷ்டி மடிச்சு கட்டி இருந்தா கூட கீழே இறக்கி விடுவா, அப்படி அந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு இவங்க தானே இப்படி வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் எதுவும் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க, அதிகாரம் என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அந்த சிங்க பெண்களுக்கே பிரச்சனை நடக்குது இல்ல, அதை செய்யறதே தாவேக்கா நிர்வாகின்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆகிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, நீங்க அவ்வளோ பந்தாவா சொன்னீங்க, ட்ரோன் பறக்குது, அது உண்மையா பொய்யான்றது எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரோனே இவங்க தான் முதல் வரலாற்றிலேயே முதல் ட்ரோன் பறக்க வச்சது இவங்க தான் சொன்னாங்க. சென்னையிலேயே வந்து சைலேந்திர பாபு சார் இருக்கும் போதே அந்த ட்ரோன் எல்லாம் பறந்துருக்கு. அதை தாண்டி ஒடிசா அந்த மாதிரி நிறைய அதர் ஸ்டேட்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கும்மிடிப்பூண்டியில் ஒரு இஷ்யூ நடந்துச்சுல்ல, நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கினதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடந்துச்சு. ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 20 பாலியல் வழக்கு. அதுல அந்த கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைய ஒருத்தன் புதருக்குள்ள தூக்கி போட்டு போனான்ல, உங்க ட்ரோன் எங்கேங்க போச்சு? அந்த குழந்தைய என்ன பண்றது? அவங்களாம் மொழி தெரியாதவங்க தான், அவங்களுக்கு கூட ஆதரவு கொடுக்க அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நின்னாங்கல்ல, போலீஸ்காரங்க அவங்கள வந்து அடக்கணும்னு நினைச்சீங்க. அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த அம்மா அப்பாக்கே தெரியாம அந்த குழந்தைய கொண்டு போய் பொன்னேரின்ற ஒரு இடத்துல 15 கிலோமீட்டர் தள்ளி போய் அதை புதைச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய மாற்றமா? இந்த மாற்றம்னா வேணா சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. நேத்து 25 வயசு பொண்ணு, அதாவது என்ன சொல்றது, அந்த அந்த உடல் யாருதுன்னே தெரியல, இன்னும் சொல்ல போனா ட்ரெஸ் இல்ல, அந்த பொண்ணை வந்து சடலமா கிடக்குது ஒரு காலேஜ் பக்கத்துல. இதுக்கு எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்கெங்க போச்சு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? சொல்லுங்க. அதை விட சூலூர் சம்பவம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தெரியுமா? இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு டைமும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அப்புறம் 2.5 வயசு குழந்தைக்கு அப்படி ஆச்சுன்னுலாம் பேசும்போது, இன்னைக்கு என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு திமுகல ஒரு சாதாரண பேச்சாளர் தான், நான் சொல்லுவேன் திமுகல எந்த அளவுக்கு அதை வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த குற்றவாளிகள்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்காங்களா, வெளியே இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, சூலூர்ல நடந்த அந்த பிரச்சனை இவங்க வந்து உடனடியாலாம் சோமோட்டோவாலாம் போய் இதெல்லாம் எடுக்கல. நைட் 8 மணிக்கு தெரிஞ்சு 8 மணில இருந்து நைட்டு நடுராத்திரி 12 மணி வரைக்கும் சூலூர் ஊர் மக்கள் போய் நின்று போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. 12 மணிக்கு தான் எம்எல்ஏ அங்க வராரு. நான் என்ன கேட்கிறேன், போன 10 வருஷம் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ கிடையாது, 10 எம்எல்ஏவும் நாங்க கிடையாது. அங்க பொறுப்பு அமைச்சர்கள்லாம் பொறுப்பு அமைச்சர் இருந்தாங்க, அமைச்சர்னு அங்க யாரும் கிடையாது, திமுக அமைச்சர்னு யாரும் கிடையாது, அவங்கள வேற ஊர்ல இருந்து அந்த அமைச்சர் தான் இருந்தாங்க. இருந்தாலும் அங்க நடந்த அந்த விமான நிலையத்துல சித்ரா ஏர்போர்ட்ல நடந்த அந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட அத்தனை போராட்டம் அப்படிலாம் நடந்தீங்க. 60 நாள்ல அந்த ஆளுங்க யாருன்னு கூட தெரியாது. அந்த கேஸ் வந்து 60 நாள்ல அந்த 4 பேத்தையும் பிடிச்சி இன்னைக்கு சாகும் வரை சிறைன்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா இங்க சூலூர்ல இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ 6 பேர் இருக்காங்க அந்த 10 தொகுதியில, சரிங்களா? அது போக 2 அமைச்சர், ஒரு அமைச்சர் இல்ல 2 அமைச்சர், இன்னைக்கு தாவேகா அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல. எத்தனை பேர் அங்க வந்து நின்னாங்க? அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவே நைட்டு 12 மணிக்கு தான் வந்தாங்க. அப்ப எவ்வளவு ஹார்ஷா அவர் பேசினாரு எல்லாமே சமூக வலைதளத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க டிஜிபி போட்டு என்ன பண்ணாங்க? சித்ரா ஏர்போர்ட் விஷயத்துல பொறுப்பு டிஜிபி தாங்க திமுக இருந்துச்சு. ஆனா டிஜிபி எல்லாம் எவ்வளவு நீட்டா ஹேண்டில் பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட பேசினாங்கன்னு தெரியும். இங்க சூலூர்ல நடந்த பிரச்சனைக்கு டிஜிபி எல்லாம் எப்படி உட்காந்து பேசினாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே பார்த்தோம். அதை தாண்டி முதல்வர் இன்னைக்கு சொல்றாருல்ல, முதல்வருக்கு ஆதரவா நிறைய பேர் அவங்களோட பர்சனலை இழுக்கிறோம் அப்படின்னு. இந்த சூலூர்ல நடந்த பிரச்சனை 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைய செதைச்சிருக்கான். அதை தாண்டி அந்த குழந்தையோட பின்மண்டையில எல்லாம் அடைச்சு மூளையெல்லாம் வெளியே வந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிலேயே அந்த குழந்தையோட அந்த சடலம் மிதந்து கிடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் கூட அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அது வெளியே சமூக வலைதளத்தில் அவ்வளோ வேகமாக பரவுது. ஒரு டிவிக்கு நிர்வாகி விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டு அந்த டிவிக்கு அஃபிஷியல்னு போட்டு அந்த ஐடியிலேருந்து மெசேஜ் வருது, ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு நீ எவங்க கூடயாச்சும் போனேன்னா அதுக்கெல்லாம் எங்கள் சிஎம் வந்து பதில் சொல்லுவாரான்னு போடுறாங்க. இதுவும் சமூக வலைதளத்தில் பரவுது. இதுதான் மாற்றமாங்க? கடைசியில் பெத்த தாய்க்கே தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்கி அந்த சடலத்தையும் எரிச்சாச்சு. இந்த மாதிரி எத்தனை விஷயம். இன்னைக்கு அந்த மாதர் சங்க போராட்டம் இப்ப எதுக்குன்னு சொன்னேன் நானு, ஸ்ரீவைகுண்டத்துல அவங்க எம்எல்ஏ தானே. இதை எதிர்கட்சி தலைவர் கெத்தா சொன்னாரா இல்லையா? இங்க ஆலந்தூர்ல வேம்புலி தாவேக்கா நிர்வாகி சொன்னாரா இல்லையா? சேலத்துல
இன்னைக்கு 50 பெண்களை நீங்க வந்து மணிகண்டன் சேலம் மணிகண்டன், அப்ப அவரு அந்த பெண்களை வந்து வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பெண்களை பாலியல் தொழிலுக்கு நீங்க ஈடுபடுத்தி இருக்கீங்க. அதுக்கும் நாங்க இதோட ப்ரூஃபோட தான் சட்டப்பேரவையில பேசணும். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர்களையும் ப்ரூஃபோட தான் நாங்க சொன்னோம். இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இந்த மாற்றம்னா? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தாங்க நாங்க வந்து சட்டப்பேரவையிலையும் ட்ரையலு அப்படியே நாங்க பாட்டுக்கு படம் காமிப்போம், எல்லாம் பண்ணுவோம். விவசாயி இன்னைக்கு அழுது புரண்டுட்டு இருக்காங்க, அதை பத்திலாம் கவலையே இல்லை எங்களுக்கு. நாங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, நாங்க ஓடுறோமா, இந்திய வரலாற்றிலேயே எங்க முதல்வர் தான் 3 கிலோமீட்டர் ஓடினாருன்னு பெருமையா பேசுறோமா, அதுக்கு ஒரு ரூட் மாஃபியான்னு ஒண்ணு வச்சிருக்கோமா, அதை வச்சு நாங்க ட்ரெண்டிங்கை மாத்திக்கிட்டே இருப்போம். சோசியல் மீடியால வாய்ஸ் ஆஃப் காமன் ஒண்ணு போட்டு நாங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்க தலைவர் எடுத்ததுனால சொல்றேன், இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நடிகராக விஜய் இருந்தபோது மேனேஜரா இருந்தவர், அவரை வந்து பர்சனல் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து அந்த ராத்தன் பண்டிட் அப்பாயிண்ட் பண்ண சேம் டேலேயே நடந்திருக்கு. ஒரு நம்பர் தான் அந்த ப்ரொசீடிங் லெட்டரோடைய ஒரு நம்பர் தான் சேஞ்ச். அப்போ 1 டேலேயே தான் நடந்திருக்கு. ஆனால் அது வெளியில் வந்துச்சு, அது சர்ச்சைக்காச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து பின்வாங்கினாங்க, சட்டமன்றம் வரைக்கும் விஷயம் ஆன பிறகு. இந்த விஷயம் வந்து 40 நாள் கழிச்சு இவர் வந்து பர்த்டே ட்வீட் போடும்போது தான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. டிஐபிஆர் மூலிமா கூட ஒரு லெட்டர்லையோ இதுலையுமே கூட வரல. அப்ப இது மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நீங்க திமுக மேல ஊழல்னு ஒரு விஷயம் சொல்றீங்களா மேடம், அது எப்படி யாருக்கும் தெரியாம யாரோ காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்க குற்றச்சாட்டு. அது இது வரைக்கும் ப்ரூவே பண்ணல இல்லைங்களா? இப்போ இவரை வந்து இந்த ரூட் ஜெகதீசன், இவருக்கு வந்து 1 மாசம் முதலமைச்சருடைய இருக்கட்டுங்க, முதல்வருக்கு தான் மரியாதை கொடுக்கணும். முதல்வர் பிஏவா இருந்தாலும் சரி, வயசுக்கு வேணா மரியாதை கொடுக்கலாம். அதுதான் நான் என்ன கேக்குறேன். ரூட் ஜெகதீஷன் அவர் வந்து இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கும்ல, சம்பளம் வாங்கி 40 நாள் ஆச்சு. 1 மாசம் முடிஞ்சிருக்கும் சம்பளம் வாங்கி. இது யாரோட சம்பளம் வாங்கியிருப்பாரு? கவர்மெண்ட் சேலரி. அப்ப இது மறைச்சது தானே அர்த்தம். அப்ப இது ஊழலா இல்ல டிரான்ஸ்பரன்சியா? இது எனக்கு இது ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. அப்ப யார்கிட்டயும் சொல்லாம தானே இவங்க பண்ணிருக்காங்க. இதை விட பாத்தீங்களா, நான் இந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், லீக்கேஜ் அப்படின்னு பேசுவாங்க. என்ன தெரியுமா லீக்கேஜ்? அதாவது இந்த டெண்டர் உள்ள லீக்கேஜ் ஆயிடுச்சு, இந்த இதுல லீக்கேஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு லீக்கேஜுங்க. சரி, அதெல்லாம் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, நல்லா பாத்துக்கலாம். இதை விட மோசமான லீக்கேஜ் என்னன்னா, தலைமைச் செயலகத்துல ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்களாம். அந்த ரூம்ல 4 பேர் இருக்காங்களாம். அந்த 4 பேர்த்த பார்த்துட்டு தான், அந்த 4 பேத்துக்கு சல்யூட் போட்டு தான், அந்த 4 பேத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் நம்ம அதிகாரிகளை பார்க்க முடியும். அவங்க 4 பேர் சொல்றதுதான் நம்ம வேலையே செய்யணும். யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாகட்டும், தனி செயலாளர்களாகட்டும், அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களாம். இதை நான் கூட சொல்ல, அந்த ரிப்போர்ட்டிங்ல நான் பார்க்குறேன். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வந்து சிஎம் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டு போனா, அவருடைய தனி செயலாளர் சொல்றாரா, நாங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க, நீங்க ரூட் ஜெகதீஷன் அவரை பாருங்க, அவரு தான் சிஎம் சாரோட அப்பாயின்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்றாரு. இதை விட நிர்மலா அருள் பிரகாஷ்னு சொல்லிட்டு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தி, அவங்க வந்து அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில சான்ஹெண்ட் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடல்சார் பல்கலைக்கழகத்துல அதுலயும் வந்து முன்னாள் நீதிமன்ற உறுப்பினராகவும் கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு அப்போ அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க 1 மாசமா சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்ப போய் அவங்களுடைய தனி செயலாளர் லட்சுமி பிரியா மேடம் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களா, இந்த அப்பாயின்மெண்ட்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க, ரூட் ஜெகதீஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த அம்மா கேட்டிருக்காங்க, நாங்க எதுக்குங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், நீங்க தானே அவங்க செயலாளர். அதெல்லாம் இல்லைங்க, இங்க அப்படிதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து முதல்வருக்கு மெயில் போட்டுட்டு அந்த மேடமும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு, நிர்மலா அருள் பிரகாஷ் மேடம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு விட என்னன்னு தெரியல. அப்போ ஒரு சிஎம் சார் இவர் சொன்னார்ல, டயலாக் பயங்கரமா பேசுறாரு, பவர் சென்டர் என்ன மீறி இங்க பவர் சென்டரே கிடையாது. இப்ப 4 பேர் பவர் சென்டர். இந்த லீக்கேஜ் எங்க போனா, இது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாளும் நம்மளுக்கு சட்டத்துறை சார்ந்து நிறைய வரும் இல்லைங்களா. இப்ப என்னென்ன அஃபென்ஸ் நடக்குது, எந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு, சோ இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப காலங்காலம் அந்த ரெட் புக்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ரெட் புக், அந்த விஷயம் எல்லாமே வந்து லீக்கேஜ் ஆகுது. அப்ப இந்த லீக்கேஜ் எவ்வளவு பெரிய லீக்கேஜுங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டத்துறை விஷயமே வந்து இப்ப லீக் ஆகுது அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் வேற இடத்துக்கு மாறி போகுது. இந்த லீக்கேஜ் எல்லாம் எப்படி போச்சு? இப்படியா அப்படியா? இவங்க சொல்ற லீக்கேஜை விட ரொம்ப மோசமான லீக்கேஜ் இதுதான். இப்போ நான் எல்லா டிவில இதெல்லாம் பேசும்போது சொல்றது ஒண்ணு, இந்த டைம்
முடிச்சு போகும்போது அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இப்போ வரைக்கும் நம்பர் 1 மாநிலம். போன வருஷமும் 11.19, இந்த வருஷம் 10.83. இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கம்மியாகக்கூடாது. அப்பதான் நீங்க செய்யற ஆட்சி சிறந்த ஆட்சின்னு அர்த்தம். இது மக்களுக்கும் நான் சொல்றேன். சும்மா வந்து இவங்க கரப்ஷன் ஒரு மோசமான ஒரு விஷயம். கரப்ஷன் என்னங்க, இப்ப விடியல் பயணம் அறிவிச்சார்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தெளிவா சொல்றாங்களே, 32 துறையில 16 துறை மாப்பிள்ளைக்கும் 16 துறை மகனுக்கும் வந்து நான் சொல்றேன் போய்கிட்டு இருக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நடவடிக்கை, அடுத்த ரைடு நடவடிக்கை எல்லாமே அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. நீங்க கொண்டு வாங்க, எதா இருந்தாலும் எங்க தலைவர், எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி we will face the consequenceங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மருமக இங்க, மாமியார் அங்க, அப்புறம் மாமியாரோட தம்பி மேல, இது எந்த மாதிரியான வாரிசுங்க அத சொல்லிருங்க. அப்ப இவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்களா? இவங்க என்ன துறை கையில வச்சிருக்காங்க? இப்ப ஆதவர்ஜுன் அவர்கள் எந்த துறை? பொதுப்பணித்துறை மட்டும் இருக்கு. அது போக இவர் வேற என்ன துறை இவர் கையில வச்சிருக்காரு? இதெல்லாம் இனி போக போக தெரியும்ல. நானும் உங்ககிட்ட சொல்றேன் மேடம், 6 மாசம் ஆகட்டும். இவங்களோட கரப்ஷன் என்ன, இவங்களோட ஆன்டி கரப்ஷன் என்ன, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் இன்னைக்கே இறங்கிட்டாங்கல்ல களத்துல. அப்ப அது பார்ப்போம், அதை பார்த்துட்டு பண்ணலாம். இன்னைக்கே தனியார் மயம் எல்லாம். இன்னைக்கு தூய்மை பணியாளர் தனியார் மயம், மின் வாரியம் அது தனியார் மயம், சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அடாடாடாடாடா. நாங்க வந்து எனக்கு அரசு பள்ளி ஒரு கண்ணு, தனியார் பள்ளி ஒரு கண்ணுன்னு சொல்றாரு எங்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிறதுலயே வச்சு, அதாவது என்ன சொல்றது, எல்லா தனியார் பள்ளிக்கும் வாங்க 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 எல்லாரும் வந்து உங்களோட அஃபிலியேஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா என்னன்னா பாவம், சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கவே வேண்டியது இல்லையாமாங்க என்ஓசி. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலனாலுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான அஃபிலியேஷன்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ரூல் இருக்காமா. அப்புறம் என்ன அஃபிலியேஷன் வாங்கினாங்க? இல்ல, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களும் ஈவன் முதல்வருமே வந்து பொது வாகனங்கள்ல இந்த மாதிரி இடங்களை எல்லாம் பயணம் பண்ணும்போது டிக்கெட் எடுக்க வேண்டாம், அத மீறி டிக்கெட் எடுத்தாங்கல்ல. டிக்கெட்டும் எடுத்தாரு, அதே நேரத்துல செல்ஃபியும் எடுத்தாரு, அதே நேரத்துல வீடியோவும் எடுத்தாரு. அதாவது பஸ்ல பயணிச்சவங்க எல்லாம் எல்லாருமே நிர்வாகிகள் மாதிரி இருந்துச்சு, பொதுமக்கள் மாதிரி இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் டிக்கெட் எடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, 1960 கொடுத்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்க. 1960 இருந்து அவர் சமூக நீதியும் சமூக சிந்தனையும் மட்டும்தான் அவரோட படத்துல பேசிட்டு இருந்தார். ஓகேங்களா? அப்போ அவரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எவ்வளவு பெரிய நிறைய விஷயங்கள், அது என்ன சொல்றதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காராம். மக்கள் மன்றம், அது என்ன ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், நற்பணி மன்றம், அந்த மாதிரிலாம் வந்தவரு. அதனால இந்த டிக்கெட் எல்லாம் அவருக்கு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா அவர் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரெல்லாம் விட்டுருவார். அதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லை. பஸ் டிக்கெட்டும் பிரச்சனை இல்லை, பிளாக் டிக்கெட்டும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தான் வந்து இவங்க ரொம்ப ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, இன்னைக்கு போராட்டங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. அதை பத்தில இவங்க பேச மாட்டாங்க. டாஸ்மார்க் பிரச்சனை இன்ன வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதை பத்தி பேசுறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, நான் முதல்வர் நின்னாரு, முதல்வர் நடந்தாரு, முதல்வர் கோட்டு போட்டாரு, முதல்வர் டிஃபன் பாக்ஸ் திறந்தாரு, முதல்வர் சாயந்தரம் வண்டி ஓட்டினாரு, இப்படியே தான் ஓடிட்டு இருக்குங்க. எனக்கு அதுதான் புரியல, இது எதை நோக்கியான இந்த விஷயம் இருக்கு. ஓகே, கூட்டணியில இருந்து கொண்டே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை நோக்கி இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்க வேண்டாம், புதுவெளியிலேயே பேச தயக்கம் காட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாரு. அதுக்கு ஆதவர்ஜுனா பதிலடி கொடுத்திருக்காரு. 4 நாட்களா சட்டமன்றத்துல எப்படியான விமர்சனங்களை திமுகவினர் வச்சாங்க, அதை பத்தி எந்த குரலும் கொடுக்காம இதுக்கு மட்டும் திருமாவளவன் அவர்கள் பேசிருக்காரு, அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, 4 நாளா சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் சொன்னது எதுவுமே தவறான விஷயங்கள் இல்லை. இந்த சோஃபா மாடல் அப்படின்னு அவர் சொல்லும் போது உடனே அதுக்கு என்ன பண்ணாரு சபாநாயகர், இந்த சோஃபா மாடல், இந்த கழுத மாடல் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். சோஃபா மாடல் நீங்க சொல்லக்கூடாது, அவர் அடுத்த வார்த்தையில சேர்த்திதான் சபாநாயகர் சொன்னாரு. சரி, அதுக்கும் சரின்னு சொல்லி அமைதி ஆயிட்டோம்ல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இங்க சிஎம் சார் பேசும்போது என்ன சொன்னாரு, என்ன சோஃபா மாடல் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆச்சுப்பா. அப்ப அவரும் என்ன பண்ணிருக்கணும், சபாநாயகர் அப்ப குறுக்கிட்டு, வேணாங்க அவர் பேசும்போதே நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்களும் பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கணும். நீங்க அதுக்குள்ள அதுதான் பாருங்க, அதான் அந்த ஃப்ளோ
அந்த தொடர்ச்சி விட்டு போயிரும், நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, உங்களுக்கு அப்புறமா நான் பேச டைம் தரேன். ஏங்க அப்படி பண்ண முடியாதுங்க. ஆஸ் பர் ஒரு சட்டப்பேரவையினுடைய லா வந்து என்னன்னா, முதல்வர் பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியாது. அது ஒரு மரபு இருக்குன்னு இன்னைக்கு நிறைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. மரபே அதுதாங்க, முதல்வர் பேசி முடிச்சா சட்டப்பேரவை முடிஞ்சிடணும், அதோட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பேச முடியாது, அதனாலதான் நாங்க எந்திரிச்சு பேசணும்னு சொல்றாங்க. அதை யாரும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறீங்க. ஆனா இதை விட சோஃபா மாடல் சொன்னதோட பரவாயில்ல, விஜய் அவர்கள் அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த டேபிள் சேரு இந்த பிசினஸ் எல்லாம் இங்க வேண்டாம், என்ன டேபிள் சேரு டீபாய் விக்கிறத பத்தி தான் கேட்டோமா? அப்ப நீங்க யாரை கேவலப்படுத்துறீங்க? மக்களை கேவலப்படுத்துறீங்களா? இப்போ நீங்க எதிர்கட்சிக்கு தலைவரை கேவலப்படுத்தல, எதிர்கட்சி தலைவரையும் நான் அதான் ஸ்டார்டிங்ல சொல்றேன். நீங்க ஆவுனா சொல்றீங்களே மக்கள் எங்க பக்கம், மக்கள் எங்க, உங்க பக்கம் 30% தான், எங்க பக்கம், அதாவது எங்க பக்கம்னா திமுக மட்டும் நாங்க சொல்ல, மொத்தமா சேர்ந்து எதிர்கட்சியில 60% இருக்கும். அப்போ மக்களுக்காக அவங்க கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லாம டீபாய் விற்கிறக்கும், சேர் விற்கிறக்கும், டைனிங் டேபிள் விற்கிறதுக்கெல்லாம் இது இடம் இல்ல, பிசினஸ் இல்லைன்னு அவர் பேசலாமா? அப்போ நாங்க சொல்ற விவசாய பிரச்சனை, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு டேபிள் சேர் பிசினஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு நாங்க கேட்கல மேடம். இல்ல, எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அதனாலதான் நான் நீங்க பேசும்போது சொன்னேன், இந்த அப்பாவை காணோம் அப்படின்னு நீங்க தேடும் போது அப்பான்னு நீங்க அங்க சொல்லியிருக்கவே கூடாது. நீங்க அப்பான்னு சொன்னா அது பர்சனல் அட்டாக் தான். நீங்க தலைவர்னு சொல்லியிருந்தாதான் அது அரசியல், அதை ஒத்துக்கவே மாட்டாது. நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க அது எதிர்கட்சி தலைவரை நீங்க குத்தி தான் நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்க தெரியும்னா ரியாக்ஷனை நீங்க தான் ஃபேஸ் பண்ணி. ஓகே, அந்த திருமண நிகழ்ச்சியிலேயே முத்தரசன் அவர்கள், தோழர் முத்தரசன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை பார்க்கும், அதுக்கப்புறம் போன பிறகுதான் ஐயோ இங்கே அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுன்னு ஒரு கதை ஒன்று சொன்னார். ஏற்கனவே சண்முகம் அவர்கள் பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கதை வேற வந்திருக்கு. என்னதான் நடக்குது? கூட்டணி கட்சியினர் அங்கே தொடருவாங்கன்னு பாக்கணுமா, இல்ல வீரபாண்டியன் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, அதுலயும் ஒரு சுணக்கத்தோட பேசுன மாதிரிதான் இருந்துச்சு. அதாவது உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் தோழர்களை நம்ம தவறு சொல்லவே முடியாது. அவங்களோட வாழ்க்கை தவ தான் அந்த ஆர்டிகல் வந்து இல்ல, அவங்க வாழ்க்கை தவ வாழ்க்கை தான் இல்லன்னு சொல்ல. பட் ஆனா இன்னைக்கு அவங்க கிட்டயே கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரியுதே அப்படிங்கறதான் வலிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் சார்லாம் வந்து நான்லாம் பெரும் மதிப்பு அவர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா அவரே இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சாதாரணமா கடந்து போற மாதிரி பேசும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. என்ன சாரை எப்படி பேசுறாரா? ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம. அதுல வந்து அவர் சொன்ன விஷயம் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. ஏன் இப்ப என்ன ஆளுநர் உரை நடந்துருச்சு, தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் எத்தனை முறை பாடினா என்ன? அப்படி இல்லை, அந்த விஷயம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்திய நாடுங்கிறதுக்கு நம்ம மரியாதை தான். ஆமா, நான் இந்தியர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுல நம் தாய்மொழி தமிழுக்கு தானே முதன்மையா இருக்கணும். நீங்க முதல்ல ஒரு டைம் பாடிட்டு அது எதுக்கு 2 டைம் தமிழ் தாய் வாழ்த்து? அதுதானே ஃபைட்டு. நீங்க என் தமிழுக்கு என்ன விதமான, நீங்க என் நாட்டுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை நான் வந்து தாய்மொழிக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை நாங்க நாட்டுக்கும் கொடுக்குறோம்னு சொல்றது என்ன இருக்கு? இதை நீங்க வந்து இதுல என்ன சண்டை பிடிக்காம நாங்க தேறிட்டோம், நாங்க சண்டை பிடிக்காம ஆளுநர் வரைய முழுசா இன்னைக்கு படிக்க வச்சுட்டோம், அவரும் வேற டிவிகே கட்சியவே புகழ்ந்து வேற படிச்சிருக்கோம்னு தெரியாமையே பாவம் எங்க ஐயா அர்லேக்கர் அவர்கள் நல்லா படிச்சுட்டு போயிட்டாரு. உண்மையாலுமே அந்த கவர்னரை நான் பாராட்டுறேன். சரி, இன்னொன்னு இன்னைக்கு நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா RN ரவி அவர்களை வந்து இதெல்லாம் படிக்க வச்சிருங்க பார்க்கலாம். எங்க போட்டி சண்டை செய்யறதுன்னு வந்துட்டா தனக்கு இணையான ஒரு ஆளோட நின்றுதான் நீங்க சண்டை செய்யணும். நீங்க தான் ஹீரோ வச்சே. அப்போ அர்லேக்கர் அவர்கள் ரொம்ப பார்த்தாலே ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறாரு. அவர் பொறுமையா தான் ஹேண்டில் பண்றாரு. நீங்க 108 சீட்டோட போகும்போதும் கூட ஏன்பா இப்படி எல்லாம் இல்ல, நீ போய் இந்த சீட்டெல்லாம் மாத்திட்டு வாப்பா, அப்படிதான்ப்பா நீங்க வரணும், இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாரு. இதே RN ரவியா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அப்பவே இருந்து நீங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன்னு 15 நாள் எங்கேயாச்சும் டூர் போயிருப்பாரு. ஏன்னா அவரை தப்பு சொல்றீங்களா, அவருடைய தன்மை அது. அவருக்கு வந்து RSS தான் எங்களோட தான் பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு அவர் இது பண்ணாரு. ஏன் அவர் இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடணும், நம்ம என்ன சொல்லணும், நிறைவா பாடும்போது நிறைவா நாங்க வந்து தேசிய கீதம், இதுதானே நம்ம மரபு. நீங்க மரபையே மாத்திட்டு நாங்க சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுல வேற விஜய் அவர்கள் சொல்றாரு, அன்னைக்கு கலைஞருடைய புகைப்படம் திறப்பு விழா அப்போ மட்டும் எனக்கு அது புரியலைங்க. ஏங்க ஆளுநரும் குடியரசுத் தலைவர் ஒன்னா, இதுல வேற ஒரு குடியரசுத் தலைவர் பங்கேற்றனால நீங்க அப்படின்னு பார்த்தா சட்டசபைக்குள்ள யார் உட்காருவா? நீங்க சொல்லுங்க மேடம், சட்டசபைக்குள்ள யார் உட்காருவா?
சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க தான். அன்னைக்கு எம்பி உட்காந்துருந்தாங்க. இல்ல அது ஒரு அரசு நிகழ்ச்சி, கொரோனா கால இதனால அங்க நடத்துனாங்க. அதுதான் அது அங்க வந்து இங்க எல்லா எம்பிஸ் உட்காந்துருந்தாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி இருக்கணும் இல்ல. அத்தனை எம்பிஸ் விஐபிஸ் எல்லாம் வந்து உள்ள உட்காந்துருந்தாங்க. எப்படி நீங்க சட்டப்பேரவைன்னா என்ன, அவங்க மட்டும் தானே உட்காரணும்? ஏங்க ஒரு புரோட்டோகால் வேணாமாங்க? இப்ப ஆளுநர் அப்படிங்கிறவங்க ஒரு ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு பர்சன், அவ்வளவுதான். ஆனா அதுவே வந்து குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வந்து மொத்த ஸ்டேட், மொத்த இந்தியாவுக்கே அவங்க வந்து முதன்மையானவங்க. அவங்க வரும்போது அதனால முதல் பாட்டு வந்து தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய கண்டுபிடிப்புன்னு வந்து வேணா இந்த புக் எடுத்து பாருங்கன்னு சொல்றதும், அதுக்கு சபாநாயகர் அவர்கள் பரவாயில்ல நீங்க ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க எனக்கு அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அது கொரோனா டைம்ன்றனால அந்த இடத்துல நடத்த வேண்டியதா ஒரு சூழ்நிலை. எனக்கு அதுதான் அதை இவங்களோட புரிதல். இதெல்லாம் நம்ம தெளிவா சொன்னோம்னா நம்மள இன்னொன்னுங்க, இந்த தற்கூரின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா தம்பிமார்களும் வேணாலும் புரிஞ்சுக்கணும். யார் இது வரைக்கும் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துலயும் ஒரு நாளும் தற்கூரின்னு பயன்படுத்தினதே கிடையாது. எந்த ரீல் எந்த வீடியோ எங்க வேணாலும் போய் பார்க்கட்டும். இவருடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் போற இடத்துல எல்லாம் நம்மள தற்குறின்னு சொல்றாங்க. நீங்களே டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த ஹேஷ்டேக் அடிக்கிறது, அவங்க நம்மள தப்பா பேசுறாங்க, அவங்க நம்மளை வந்து இழிவாப்படுத்துறாங்க அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு தப்பான விஷயத்த தூண்டுதல் பண்றாங்க. நல்லதே பண்ணல. இப்ப ஒரு பசங்க பாத்தீங்களா, இந்த காலேஜ் பசங்க 2 நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் சென்னை இந்த காஞ்சிபுரம் ரோட்ல காலேஜஸ்ல தான் நினைக்கிறேன், அந்த பேட்டியெல்லாம் கூடி சமூக வலைத்தளத்துல போச்சு. அதாவது நாங்கெல்லாம் வந்து விருப்பப்பட்டெல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணணும்லாம் பண்ணலீங்க. ஃபர்ஸ்ட் காலேஜுக்குள்ள எதுக்கு இந்த அரசியல கொண்டு வரீங்க பாருங்க. பேனரே வந்து எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நாங்கெல்லாம் பயன்பெற்று இருக்கோம். அப்ப கூட நாங்க ஸ்டாலின் சாருக்கு இவ்வளவு செய்யணும்னு நாங்க செஞ்சது இல்ல. ஆனா இந்த பேனர் பாருங்க, ஒரு காலேஜ் முன்னாடி இப்படிதான் பேனர் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து முன் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. அந்த பசங்க கொடி பிடிச்சு நின்னாங்க, இந்த பேனரை கழட்ட சொல்லுங்க. எதுக்கு கட்சி பேனர் இங்க? எங்களுக்கு கட்சி பேனர் இங்க தேவையில்லை. நாங்கெல்லாம் வந்து முன் வந்து அப்படியெல்லாம் கேட்கலாம், நாங்க வெட்டல. எங்களுக்கு படிக்கிற இடம் படிக்கிற இடமா இருக்கணும், அதை கட்சி கூடாரமா மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பசங்களே இன்னைக்கு கொஞ்சம் தெளிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி கட்சியினர் ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அது சில நேரங்களில் திமுகவுக்கு எதிராகவும் இருக்கு, விமர்சிக்கிற மாதிரியும் இருக்கு. புடலங்கா அப்படின்லாம் விமர்சிச்சிருக்காங்க. அதிமுக பாஜக பாமக அப்படின்னு சொல்லி புடலங்கா கூட்டணின்னு விமர்சிச்சிருக்காங்க. என்ன கொள்கை இருக்கு அப்படின்றாங்க. சில நேரங்கள் அவங்க பேசக்கூடிய கருத்து வந்து அந்த தாவேகா கூட்டணியில சுணங்கி போயிருக்கிற மாதிரியும் இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம விஷயத்த நம்ம தானேங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். எங்க தலைவர் இப்பவே சொல்லிட்டாரு, ரொம்ப யாரு கூடயும் கூட்டணி இல்ல, நாங்க மக்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறோன்னு. எங்க தலைவருக்கு தெம்பு கொடுக்குற அளவுல தொண்டர்கள் நாங்க இருக்கோம், அதை தாண்டி மக்கள் இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிலைச்சு நிற்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி.